தனது சக்தியை பெருக்கிக் கொள்ள மகிஷி பிரம்மாவை நோக்கி தவம் இருந்தாள். சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் பிறந்த குழந்தையால் மட்டுமே தனக்கு மரணம் ஏற்பட வேண்டும் என்ற வரத்தை பிரம்மாவிடமிருந்து பெற்றாள். தனது அண்ணன் மகிஷாசுரன் இறந்ததற்கு காரணம் தேவர்களும் மனிதர்களும் தான் என்று நினைத்து அவர்களை படாத பாடு படுத்தி வந்தாள். தேவர்கள் துயரம் தாங்காமல் சிவனிடம் முறையிட்டார்கள். தேவர்களுக்காக அமிர்தத்தை காக்க வந்த விஷ்ணுவின் அம்சமான மோகினிக்கும் சிவனுக்கும் ஒரு குழந்தை பிறக்கிறது. காட்டுப்பகுதியின் மரத்தடியில் அப்படியே போட்டுவிட்டு இருவரும் மறைந்தனர். அழுகுரல் கேட்டு அங்கே வந்த பாண்டிய மன்னன் பந்தளத்து அரசன் ராஜசேகரன் குழந்தை இல்லாத தனக்கு கடவுள் அளித்த பரிசு என்று நினைத்து அக்குழந்தையை எடுத்து ராணியிடம் வந்து கொடுக்கிறார். பந்தளராஜன் காட்டிலிருந்து வரும் வழியில் குழந்தையின் கழுத்தில் கனகமணி இருந்ததால் மணிகண்டன் என்று பெயர் வைக்க சொல்லியிருந்தார் முனிவர் வேடத்தில் இருந்த இறைவன் ராஜாவிடம். அதே பெயரை வைத்து தாளாட்டி சீராட்டி வளர்க்கிறார்கள். பின் மணிகண்டன் குருகுலம் சேர்க்கப்பட்டார். மணிகண்டன் எல்லா கலைகளிலும் தேர்ச்சி பெற்றான்.